கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சற்று நேர சிந்தைக்காக தியானத்திற்காக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது ஒரு ஆலோசனை கூறுகிறார். அது ஆலோசனையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், கட்டளையாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். பவுல் இங்க என்ன கூறுகிறார் என்றால், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்படி என்றால் சோதித்து பாருங்கள் என்று சொன்னால் உணர்ந்து கொள்ளுங்கள், சிந்தித்து பாருங்கள், நினைவு கூறுங்கள், இப்படியெல்லாம் பொருள். அவர் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தேவனுடைய சித்தம் உயிர் நாடி. ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையின் அடிப்படை அஸ்திவாரம் என்றால் தேவனுடைய சித்தம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய சித்தத்தை, நம்முடைய விருப்பத்தை நாம் செய்து வந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய விருப்பம் அடிபட வேண்டும். நம்முடைய சித்தம் அல்ல, நம்முடைய விருப்பம் அல்ல. தேவனுடைய சித்தம் தான் நடைபெறும். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பும் கூட. அப்ப பவுல் இங்கே ஏன் இதை முக்கியப்படுத்துகிறார் என்றால், விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு சபையில இணைந்தவர்கள் சபையில ஒரு நோக்கத்தோடு வைக்கப்பட்டிருக்கும் போது, கனி கொடுக்கும்படி வைக்கப்பட்டிருக்கும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்வதில் தவறக்கூடாது. தேவ சித்தத்தை செய்வதில் தவறினால் விசுவாசிகளுக்கான இழப்புகள் அதிகமாகும். இந்த பூமியில தற்காலிகமான இழப்புகள் மட்டுமல்ல, நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சியிலே நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் குறைந்து போகும். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்ம வெட்கப்பட்டு போவோம். ஆனபடினாலும் தேவனுடைய சித்தம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரட்சிக்கப்பட்டவர்களின் முக்கியமான அடையாளம் என்ன என்று கேட்போமானால், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக இருப்பார்கள். என்னுடைய சித்தத்தை விட தேவனுடைய சித்தத்தை நான் செய்வேன், அப்பதான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம். நான் ரட்சிக்கப்பட்ட பின்பும் என்னுடைய விருப்பத்தை நான் செய்வேன் ஆனால், என்னுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேனே ஆனால், ஒன்று நான் ரட்சிக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை, அல்லது ரட்சிக்கப்பட்ட பின்பும் மனப்பூர்வமாக துணிகரமாக பிதாவுடைய சித்தத்தை புறக்கணிக்கிறேன் என்றுதான் அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பவுல் இதை கூறுகிறார். நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம குடும்பத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமானால், பெற்றோர்கள் வெளியே போய் திரும்பி வரும்போது வீட்டுக்கு செல்லுகிறோம், என் பிள்ளைகள் எதை எதிர்பார்ப்பார்கள் சோதித்து பார்க்கிறோம் இல்லையா? என் பிள்ளைகளுக்கு என்ன நான் வாங்கிட்டு போகணும், என் பிள்ளையை பிரியப்படுத்துவதற்கு, என் பிள்ளையை சந்தோஷப்படுத்துவதற்கு நான் எதை வாங்க வேண்டும், என் மனைவியை நான் சந்தோஷப்படுத்த நான் எப்படிப்பட்ட ஆடை வாங்கி கொடுக்க வேண்டும், என் கணவனை நான் பிரியப்படுத்த நான் எப்படிப்பட்ட உணவு வீட்டிலே நான் சமைக்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள நபர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நம்ம சோதித்து பார்க்கணும். மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்கு, ஊராரை பிரியப்படுத்த, உறவினர்களை பிரியப்படுத்த, நண்பர்களை பிரியப்படுத்த நம்ம எதோ செய்கிறோம். கடன் வாங்கி கூட செலவு செய்கிறோம் இல்லையா? அவங்களை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும். நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்க சந்தோஷமா போகணும். நம்மை நண்பர்களாக வைத்திருக்கிறபடினாலே, உற்றார்களாக உறவினர்களாக பெற்றிருக்கிறபடினாலே அவர்களை நான் சந்தோஷப்படுத்தியே ஆக வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். இப்போ மற்றவர்களுக்கு என்னென்ன பிரியமோ எல்லாவற்றையும் செய்ய நம்ம முற்படுகிற முயற்சி செய்கிறோம். இதற்காக கடன் வாங்குறோம், சில நேரங்களில் அவமானப்படுகிறோம், சிறுமைப்படுத்தப்படுகிறோம், துன்பப்படுகிறோம். ஏன்? மற்றவர்களை எப்படியாவது பிரியப்படும். ஆனால் பவுல் கூறுகிற காரியத்தை வைத்து நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால், பல நேரங்களிலே தேவனை பிரியப்படுத்துவதில் நாம் தவறி விடுகிறோம், தோற்று போய் விடுகிறோம், தேவனை ஏமாற்றி விடுகிறோம், வஞ்சித்து விடுகிறோம். ஆனபடினால தான் பவுல் இங்க ஞாபகப்படுத்துகிறார், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, கடைசி நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அதிசயங்களை செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரா, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், ஒருவர்களை ஒரு காலம் நான் அறியவில்லை. காரணம் என்ன? இவர்களெல்லாம் தங்கள் விருப்பத்தை செய்தவர்கள். தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக, தங்களுடைய பேருக்காக, புகழுக்காக, வருமானத்திற்காக இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தினவர்கள். ஒருபோதும் அவர்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாதவர்கள். இந்த உலகத்துல கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், தேவனை பிரியப்படுத்துவதை விட மனிதனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவத்துல இருக்கு. அவிசுவாசிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்போமானால் ஒரே ஒரு வித்தியாசம் தான். தெரியுமா என்ன வித்தியாசம்னு? தெரியுமா உங்களுக்கு? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப என்ன வித்தியாசம்? ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், ஆராதிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறோம், அவன் விக்கிரகத்தை ஆராதிக்கிறான். இதுதான் வித்தியாசம். நம்ம இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறோம், அவன் விக்கிரகத்தை ஆராதிக்கிறான். இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி அவன் என்னென்ன செய்யறானோ அதுவே நம்மளும் செய்யறோம். நமக்குள்ள கோபம் இருக்கு, நமக்குள்ள வெறுப்பு இருக்கு, நமக்குள்ள பொறாமை இருக்குது, நமக்குள்ள போட்டி இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, எல்லாம் இருக்கா இல்லையா? அந்த உலகத்தானுக்கு இருக்கிற அத்தனை குணமுமே நமக்கு இருக்க. அப்ப என்ன பெரிய வித்தியாசம்? இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவம் தோற்று கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவம் வளராமல் போகிறது என்று பார்ப்போமானால், உலகத்தானுக்கு நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அவன் தன்னுடைய விருப்பத்தை செய்கிறான், அதே போல நம்மளும் நம்ம விருப்பத்தை தான் செய்கிறோம். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஊழியர்கள், விசுவாசிகளை விரல் விட்டு எண்ணலாம். அது கடைசி காலத்துல இருக்கிறோம் நாம. இன்னைக்கு உலகமே எங்க போய்கொண்டிருக்கிறது என்றால் சுய விருப்பத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானது எது? என் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? சில நேரங்கள்ல நம்ம மனப்பூர்வமா கெட்ட வார்த்தை பேசியிருக்கோம், கோபத்துல என்னென்னமோ பேசியிருக்கோம். அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? சங்கீதக்காரன் சொன்னா, என் வாயின் வார்த்தைகளும் என் உள்ளத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. அப்படின்னா நான் பேசுகிற வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்படிப்பட்டதா இருக்கணும்? உமக்கு பிரியமானதா இருக்கணும். ஆனா பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம், நம்ம பேசுகிற வார்த்தைகளை இந்த மடை திறந்த வெள்ளம் போல இந்த அருவியில கொட்டும் பாருங்க, அது மாதிரி விட்டுறோம். பேசிட்டு தனியா உட்காந்து நைட்ல யோசிக்கிறோம், இன்னும் நம்ம பேசியிருக்க கூடாது. பேசுவதற்கு முன்பு யோசிக்க வேண்டியதை பேசின பின்பு நம்ம யோசிக்கணும். அதே போல இருதயத்தின் தியானம். என் இருதயத்துல பலவிதமான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அது நல்ல எண்ணமா தீய எண்ணமா என்பது அவருக்கு வெளிச்சம், கர்த்தருக்கு. அப்ப நான் யோசிப்பது கர்த்தருக்கு பிரியமானதை தான் யோசிக்கிறேனா? என் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமானதை தான் இருக்கா? என் வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களை நான் ஆற்றுகிறேனா, தேற்றுகிறேனா, உற்சாகப்படுத்துகிறேனா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை அது எப்படி நமக்கு வரும்? அந்த பிரியப்படுத்துகிற வாழ்க்கை என்றால் என்ன? 3 யோவானுக்கு வரும். 3 யோவான் பக்கம் 331, புதிய ஏற்பாட்டிலே 331, 3, 4 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கலாம். சகோதரர் வந்து, நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இந்த மூப்பனாகிய காயு என்பவனுக்கு யோவான் வந்து எழுதுகிறார். இந்த காயு என்பவன் ஒரு மூப்பனாக இருந்தவன். அவர் யோவானுக்கு பிரியமான ஒரு சகோதரர். இந்த காயுவை குறித்து சகோதரர்கள் யோவானிடத்திலே ஒரு சாட்சி கூறுகிறார்கள். என்ன சாட்சி என்றால், காயு வந்து சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறார். சத்தியத்திலே நடந்து கொள்ளுதல் என்றால் என்ன? சத்தியம் என்றால் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான்
யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். இப்ப சத்தியம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. அப்ப காயு என்ன செய்தான்? தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தான். அப்ப சத்தியத்திலே நடக்குதல் என்றால் என்ன? நிறைய வசனங்களை தான் எழுதி வச்சுட்டு அது மேல நடந்துட்டா சத்தியத்திலே நான் நடக்கிறேன் அப்படியா? அப்படி செய்யலாமா? வசனத்தை நிறைய எழுதி சர்ச்சில் எல்லாம் போட்டுட்டு அடுத்த வாரம் எழுதி வச்சிருவோம். எல்லாரும் வரும்போது அந்த வசனத்துக்கு மேல நடந்துட்டா என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளலாமா? அந்த அர்த்தத்திலே சொல்றாரு, வார்த்தையின்படி காயு நடந்தான். அப்ப யோவா என்ன சொல்றாரு பாருங்க, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆராதனை இருக்கட்டுப்பா, நீ நல்லா பாடுறப்பா, நல்லா பிரசங்கம் பண்ற, நல்ல வேத பாடம் எடுக்கிற, நிறைய காணிக்க கொடுக்குற, இதெல்லாம் இருக்கட்டும், நல்லதுதான், வேண்டாம் என்று கூறவில்லை. உன் வாழ்க்கை வசன அடிப்படையில இருக்கிறதா? நீ வசனத்தின்படிதான் வாழுகிறாயா? வசனம் சொல்லுகிறபடிதான் கேட்கிறாயா? வசனம் சொல்லும் போது எதிர்த்து பேசுறது, அந்த வசனம் எனக்கு சொல்லப்படல, வேற யாருக்கோ சொல்லப்பட்டது, இப்படியெல்லாம் நிராகரிக்கிறது, இதெல்லாம் சத்தியத்தின் படம் நடக்கிறது அல்ல. வசனம் சொன்னா அந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படியும். வசனம் யாருடையது? கர்த்தருடையது. அதுதான் சத்தியம். அப்ப வசனத்தை கேட்கும் போது அந்த வசனம் எதற்கு பிரசங்கிக்கப்படுகிறது என்றால், அதை கேட்கிறவர்கள் அதன்படி நடக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். இப்ப இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே வசனம் தெரியும். அப்ப வார வாரம் ஏன் பிரசங்கம் பண்ணுகிறோம் என்றால், யாருக்கும் தெரியல அதனால பிரசங்கம் பண்றோம். அதல்ல, எல்லாருக்கும் வசனம் தெரியும். கொலை செய்யாத இருப்பாக எல்லாத்துக்கும் தெரியும், திருடாத இருப்பாயாக எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப ஏன் மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம் என்றால், பிரசங்கிக்கிறோம் என்றால், ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஞாபகப்படுத்தப்படுது. இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்தவத்தில் எல்லாம் படித்தவர்களா இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லா வசனமும் தெரியுது, ரொம்ப விவரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனாலும் ஏன் பிரசங்கம்? ஞாபகப்படுத்தப்படுகிறது, அந்த வசனத்தின்படி நடக்கணும். அப்ப தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழுகிறேன் என்றால், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்றால், நான் சத்தியத்திலே நடக்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும். வசனம் என்ன சொல்லுதோ, சபையிலே வசனம் என்ன சொல்லுதோ, எதை பேசுகிறார்களோ அதை கேட்டு அதன்படி நடக்க தெரிஞ்சுக்கணும். பிரசங்கம் பண்ணிட்டு அதன்படி நடக்காம போவது, அதை கேட்டுட்டு அதன்படி நடக்காம போவது ரொம்ப ஆபத்தான ஒன்று. வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கணும். வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, வசனத்தை கேட்கிறவர்களிடத்துல தேவன் பிரியப்படுகிறவர்கள் அல்ல, அதன்படி செய்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியப்படுகிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இந்த வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவர்களும் வாக்கியவான்கள். அப்ப தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை, பவுல் என்ன கூறுகிறாங்க? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். அப்படின்னா நம்ம வாழ்க்கையின் அணிதின வாழ்க்கையிலையும் தேவனுக்கு பிரியம் என்ன என்பதை சிந்தித்து பார்த்து அதை எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னா அவருடைய வார்த்தையின்படி. 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய போதும். என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்படுவதற்கு முன்பதாகவே அவரை குறித்து தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன், விரும்புகிறேன். நம்ம சொல்றோமா? காலையில் எழுப்பி ஜெபத்துல நம்ம என்னைக்காவது சொல்றோம், கர்த்தாவே இன்றைக்கு நான் என்னுடைய விருப்பத்தை அல்ல உம்முடைய விருப்பத்தை செய்யணும். என் வாயின் வார்த்தை உமக்கு பிரியமா இருக்கணும், என் செயல்கள் உமக்கு பிரியமா இருக்கணும், என் வாழ்க்கை உமக்கு பிரியமா இருக்கணும். நான் மற்றவர்களை பிரியப்படுத்தவே கூடாது. போன வாரம் கூட சிந்தித்தோம், கலாத்தியர் 1:10 என்ன வாசித்தோம்? நான் மனுஷரை பிரியப்படுத்தவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியன் அல்லவே அல்ல. கிறிஸ்துவை பிரியப்படுத்தணும், தேவனை பிரியப்படுத்தணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவத்துல எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம். ஒரு சில 2 பேர் 3 பேரா இருந்தாலும் உருப்படியா இருக்கணும். வரகு வெட்ட போறவன் 10 அருவா மழுங்கி போன அருவாவை கொண்டு போய் என்ன பண்ண முடியும்? பதமான அருவா ஒண்ணு இருந்தா போதுமே, எத்தனை மரத்தை வேணாலும் வெட்டலாமே.
நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம மழங்கி போன அருவாவா இருந்தா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. என் சபையில் 50,000 பேர் இருக்கா, 60,000 பேர் இருந்துட்டு போட்டோம். எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தை செய்யறான், தேவனுடைய விருப்பம் என்னதுன்னு எத்தனை பேர் சோதித்து சத்தியத்துல நடக்கிறான், அதான் முக்கியம். எத்தனை கூட்டம் வருது, எத்தனை பேர் ஆராதிக்கிறான், எத்தனை பேர் அப்பராசம் எடுக்கிறான், அதே தெரியாது. உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கானா ரட்சிக்கப்படல அதுவும் தெரியாது. விசுவாசிகளுக்கு பாஸ்டரை தெரியும், பாஸ்டர்களுக்கு அந்த விசுவாசிகளை தெரியுமா? தெரியாது இல்லையா? இன்னைக்கு அந்த நிலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப தேவனுக்கு பிரியமானது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. நம்ம அனைத்து கேட்கணும். ஒரு வசனத்தை வாசித்து 2-3 நிமிடத்துல நம்ம நிறைவு செய்யலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 நான் வாசிக்கிறேன். நேரம் போயிட்டு அப்படின்னா நானே வாசிக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நல்லா கவனித்து, உலகமும் அதில் உள்ள இச்சைகளும், இந்த உலகமானது நமக்கு அநேக இச்சைகளை கொண்டு வருகிறது. இச்சை என்றால் என்ன? அளவு கடந்த ஆசை, என் தகுதிக்கு மிஞ்சின ஒரு ஆசை, என்னுடைய கட்டுக்கு மிஞ்சின ஒரு ஆசை, அதான் இச்சை. உலகமானது பலவிதமான இச்சைகளை கொண்டு வருகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இந்த உலகமானது பிசாசானது கொண்டு வருகிற இந்த ஆசாபாசங்களும் இந்த சந்தோஷங்களும் ஒழிந்து போகும். ஆனால் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும், அதைத்தான் பவுல் சொன்னார், கர்த்தருக்கு பிரியமானது வந்து சோதித்துப்பாங்க. தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவன் என்றைக்கு நிலையில் இருப்பான். தனக்கு பிரியமானதை செய்கிறவன் அழிந்து போகக்கூடும், அவமானப்படக்கூடும், தண்டிக்கப்படக்கூடும். ஆகவே பிரியமானவர்களே, கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலக நாடுகள்ல பல இடங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள் கொத்து கொத்தாக மடித்து கொண்டு இருக்கிறார்கள், கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நமக்கோ அந்த நிலைமை இன்னும் வரல, இன்னும் வரவில்லை. நிம்மதி ஆராதிக்கிறோம், சந்தோஷத்தோட ஆராதிக்கிறோம். ஆனால் அதுல அப்படியே இருந்துடக்கூடாது. மற்றவர்களோட நாங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கிறோம், பாக்கியவான்களா இருக்கிறோம் அப்படிலாம் நினைக்க கூடாது. அங்கு வரக்கூடிய அதே நிலைமை நமக்கு வரலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு வரலாம். ஆனா நம்ம கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றவர்களை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை, நம்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.